வணக்கம் நண்பர்களே. நம்ம நீட்டை பற்றி தொடர்ந்து பேசிக்கிட்டே இருக்கோம். எப்படி கோச்சிங் இல்லாமல் எப்படி படிக்கிறது, கோச்சிங்கோடு எப்படி படிக்கிறது, யார் கோச்சிங் சேரணும். ஆனால் இன்றைக்கி ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்ன பேச போகிறோன்னா, கோச்சிங் சென்டர் எப்படி தேர்ந்தெடுக்கிறது, பயிற்சி நிறுவனத்தை எப்படி தேர்ந்தெடுக்கிறது. பிரச்சனை என்னென்னா, நமக்கு ஐடியா இருக்கும், நம்ம வீட்டில் ஐடியா இருக்கும், நிறைய நண்பர்கள்லாம் சொல்லியிருப்பாங்க நீங்கள் கோச்சிங் போகாமல் இங்கே பாஸே பண்ண முடியாது அப்படின்னு. ஆனால் கோச்சிங் போகாமல் நிறைய பேர் பாஸ் பண்ணியிருக்காங்க, கோச்சிங் போய் நிறைய பேர் பாஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது எப்படின்னா, இந்த நிறைய அப்படின்னா கோச்சிங் போகாமல் இருந்தவங்களில் அந்த ப்ரொப்போர்ஷன், அப்புறம் கோச்சிங் போனவங்கள ப்ரொப்போர்ஷன். அப்படின்னா என்ன டிஃப்ரென்ஸு? 1000 பேர் கோச்சிங் போயிருந்தாங்கன்னா எவ்வளோ பேர் பாஸ் பண்ணியிருக்காங்க, 1000 பேர் கோச்சிங் போகலைன்னா அதில் எவ்வளோ பேர் பாஸ் பண்ணியிருக்காங்க, அந்த மாதிரி ப்ரொப்போர்ஷன். ஓகே, ரைட். முக்கியமான ஃபேக்டர்ஸ், நல்ல கோச்சிங் இன்ஸ்டியூட்டை தேர்ந்தெடுக்கிறதுக்கு என்ன முக்கியமான ஃபேக்டர்? ரொம்ப ரொம்ப முக்கியமான ஃபஸ்ட்டு ஃபேக்டர் உங்களுடைய காசு, பட்ஜெட்டு. உங்களுக்கு வருஷத்துக்கு 2 லட்ச ரூபா இல்லை 2.5 லட்ச ரூபா உங்களால் பே பண்ண முடியுமா? என்ன சூழல், உங்கள் ஃபேமிலி சூழல் எப்படி இருக்குது? ஏன்னா இன்றைக்கி உள்ள சூழலில் எல்லோரும் நீங்கள் கோச்சிங் போங்க, படிங்க, எல்லாம் செய்யுங்க அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஆனால் கோச்சிங்க்கு பைசா கொடுக்க முடியுமா அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு, வெரி ஃபஸ்ட்டு ஃபேக்டர். அப்போ உங்களுக்கு முடியுமா அப்படிங்கிறத பாருங்கள். உங்களுடைய அஃபோர்டபிலிட்டி, கோச்சிங்லேயே நிறைய இருக்குது. 2.5 லட்சத்துலையும் கோச்சிங் இருக்குது, 60,000 கோச்சிங் இருக்குது. அப்போ என்ன மாதிரி கோச்சிங்கு அப்படிங்கிறது. ஸோ பைசா, இது லாஸ்ட் சாய்ஸ். லாஸ்ட் சாய்ஸ். ஏன்னா ஃபஸ்ட் சொன்னேன், உங்களுடைய அஃபோர்டபிலிட்டி பற்றி பேசணுங்கிறதுக்காக. குவாலிட்டி ஆஃப் தி கோச்சிங் இன்ஸ்டியூட் அப்படின்னு பார்க்கல, ரொம்ப முக்கியமாக ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது அங்கே ஃபேக்கல்ட்டி, டீச் பண்ணுறவங்க எப்படி டீச் பண்ணுறாங்க. இன்றைக்கி தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா வேறு மாநிலத்தை டீச் பண்ணுறவங்க நிறைய பேர் இருப்பாங்க. தமிழ் மக்கள், தமிழ் ஆசிரியர்களை டீச் பண்ண ரொம்ப கம்மியான ஒரு சூழலில் இருக்குது. எல்லா ப்ரைவேட் கோச்சிங் இன்ஸ்டியூட்லேயும் அந்த மாதிரி தான் இருந்துகிட்ருக்கு. ஓகே, அப்போ இந்த கோச்சிங் இன்ஸ்டியூட்டில் பாடம் சொல்லிக் கொடுக்குறவங்க, ஃபிசிக்ஸ் ரொம்ப முக்கியமாக, ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி எந்த மாதிரி ஆசிரியர்கள் இருக்காங்க, எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. சரி, ஓகே, இந்த ஆசிரியர்கள் எப்படி இருப்பாங்க அப்படிங்கிறது எப்படி கண்டுபிடிக்கிறது? இப்போ உங்கள் சீனியர்ஸ் படிச்சிருப்பாங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் படிச்சிருப்பாங்க, உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது படிச்சிருப்பாங்க. அவங்க மூலமாக இந்த ஃபேக்கல்ட்டி இந்த சப்ஜெக்ட்டுக்கு, ஃபிசிக்ஸுக்கு, கெமிஸ்ட்ரிக்கு எப்படி பாடம் நடத்துவாங்க அப்படிங்கிறத முதல்ல ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும். ரைட். ரெண்டாவது, ஒரு கிளாஸில் 40 பேர் 50 பேர் இருப்பாங்களா, இல்லை 100 பேர் இருப்பாங்களா, 200 பேர் இருப்பாங்களா? இப்போ நீங்கள் இப்போ சிவில் சர்வீஸை கம்பேர் பண்ணணும்னு, சிவில் சர்வீஸில் சில இன்ஸ்டியூட்லாம் 250 பேர் வச்சு கிளாஸ் எடுக்கிறவங்க இருக்காங்க. 250 இல்லை, 4-5 ஃப்ளோரில் கிளாஸ் நடக்கும். ஒரு இடத்துல ஆசிரியர் இருப்பார், மீதி எல்லாத்துலேயும் டிஜிட்டல் கிளாஸ் நடந்துகிட்ருக்கும். இந்த ஒரு சூழல் இருக்குது. அப்போ இங்கே எவ்வளோ ஸ்டூடெண்ட்டு ஒரு கிளாஸ் இருப்பாங்க, அப்போ இண்டிவிஜுவலாக அட்டென்ஷன் எவ்வளோ பேருக்கு கிடைக்கும், ரொம்ப முக்கியம். இப்போ உங்களுக்கு ஒரு டவுட் இருக்குது, ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரியை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு மேத்தமெட்டிக்கல் மாடல் அதை உங்களுக்கு புரியலை, உங்களுக்கு அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும்னு ஒரு சூழல் இருக்குது. ஆசிரியர்கிட்ட நீங்கள் கேட்குறீங்க, தனிப்பட்ட முறையில் அந்த ஆசிரியர் அல்லது ஆசிரியை உங்களுக்கு விளக்க முடியுமா? அப்போ ஒரு இண்டிவிஜுவல் அட்டென்ஷன் உங்களுக்கு கொடுக்க முடியுமா? அப்போ எத்தனை பேர் கிளாஸில் இருந்தால் உங்களுக்கு அந்த இண்டிவிஜுவல் அட்டென்ஷன் கொடுக்க முடியும்? இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஸோ சிறந்த ஆசிரியர் இண்டிவிஜுவல் அட்டென்ஷன் கொடுக்குற அளவுக்கு கிளாஸில் எவ்வளோ பேர்? ரைட். மூன்றாவது, சக்ஸஸ் ரேட்டு. இதுதான் பெரிய விஷயம், சக்ஸஸ் ரேட்டு. இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா பேப்பர் ரிசல்ட் வந்த புதுசில் எல்லா பேப்பரும் வரும். இந்த கோச்சிங் இவ்வளோ பேர் படித்து பாஸ் பண்ணாங்க, இந்த கோச்சிங்கில் இவ்வளோ இன்ஸ்டியூட் பாஸ் பண்ணாங்க, இவ்வளோ பேர் பாஸ் பண்ணாங்க, இவ்வளோ மார்க் எடுத்தாங்க அப்படின்னு. ஆனால் கோச்சிங் இன்ஸ்டியூட்டில் 1000 பேர் படிக்கிறாங்க ஒரு உதாரணத்துக்கு, ஒரு கோச்சிங் இன்ஸ்டியூட்டில். அந்த கோச்சிங் இன்ஸ்டியூட்டில் ஒரு 50 பேர் பாஸ் பண்ணுறாங்க. நல்லா பார்த்துக்கோங்க, ஒரு 1000 பேர் படிக்கிற ஒரு கோச்சிங் இன்ஸ்டியூட்டில் ஒரு 50 பேர் பாஸ் பண்ணுறாங்க. அது பர்சன்டேஜ் என்ன யோசிச்சு பாருங்கள், இட்ஸ் ஓன்லி 5%. அதே மாதிரி இன்னொரு கோச்சிங் இன்ஸ்டியூட் இருக்குது, அங்கே 300 பேர் தான் படிக்கிறாங்க. ஆனால் அந்த 300 பேரில் 100 பேர் பாஸ் பண்ணுறாங்க. அப்போ என்ன பர்சன்டேஜ்? 33%. அப்போ உங்களுக்கு பாஸ் பர்சன்டேஜ். இப்போ என்னென்னா, எவ்வளோ ஸ்டூடெண்ட் படித்தாங்க, எவ்வளோ பேர் பாஸ் பண்ணாங்க அப்படிங்கிற, எவ்வளோ பேர் பாஸ் பண்ணாங்க அவுட்புட்டு தெரியும். ஆனால் எவ்வளோ பேர் படித்தாங்க அப்படிங்கிறது நிச்சயமாக நிறைய பேருக்கு தெரியாது, அங்கே படித்தவங்களுக்கு தான் தெரியும். இப்போ அங்கே படித்தவங்களுக்குமே எப்படி தெரியும்? அவங்களுக்கு ஒரு ரோல் நம்பர் இருக்கும். இப்போ இதில் இன்னும் 2 விஷயம் இருக்குது. இதில் நீங்கள் படிக்க போகல டே ஸ்காலராக போகிறீங்களா, ஹாஸ்டலில் இருக்கீங்களா? இப்போ ஹாஸ்டலில் இருக்கிறதுக்கும் டே ஸ்காலருக்கும் ஒரு நிறைய வித்தியாசம் இருக்குது. நம்ம ஏற்கனவே பேசியிருக்கோம், நீங்கள் கோச்சிங் சேர்றது, நீங்கள் சேர்ந்து எப்படி சேரலாம் அப்படிங்கிறது பேசல. நீங்கள் ட்ராவல் பண்ணணும், 1 மணி நேரம் ட்ராவல் பண்ணணும், 1/2 மணி நேரம் ட்ராவல் பண்ணணும். உங்கள் ஹாஸ்டல் இருக்கக்கூடிய ஒரு ஏன்னா ஹாஸ்டல் குறைஞ்சது ஒரு 10,000 ரூபாயாவது ஒரு மாதத்துக்கு நீங்கள் பே பண்ணணும் அப்படிங்கிற ஒரு சூழல் இருக்குது. அவ்வளோ நீங்கள் அஃபோர்ட் பண்ண முடியாது. அப்போ நீங்கள் வீட்டில் இருந்து உங்களுக்கு நியரஸ்ட் ஒரு கோச்சிங் இன்ஸ்டியூட் போக முடிய ஒரு சூழல் இருக்குது அப்படின்னா, நீங்கள் எவ்வளோ நேரம் ட்ராவல் பண்ணணும்? சரி, ரைட்டு, நான் 1/2 மணி நேரம் ட்ராவல் பண்ணணும், 1 மணி நேரம் ட்ராவல் பண்ணணும். அப்போ நீங்கள் 1 மணி நேரம் 2 மணி நேரம் நீங்கள் உங்களுடைய டைமை வேஸ்ட் பண்ணுற ஒரு சூழல் இருக்குது. ஓகே, சரி, நீங்கள் கோச்சிங் இன்ஸ்டியூட்டே போய் ஹாஸ்டல்லே சேர்றீங்க, அதுக்கு அஃபோர்டபிலிட்டி எவ்வளோ காசு ஆகுது? இப்போ ரெகுலராக ஒரு ஸ்டூடெண்ட்டு உங்களுக்கு சீனியர் உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு சொன்ன மாதிரி
அங்கே படிச்சிருந்தாங்கன்னா அவங்களுக்கு தெரியும் அந்த கோச்சிங் இன்ஸ்டியூட்டில் எவ்வளோ பேர் படித்தாங்க, எவ்வளோ பேர் படித்தவங்கள எவ்வளோ பேர் பாஸ் பண்ணாங்க. சரி, நம்ம பார்க்குறோம் இந்த வந்து ரிசல்ட் வந்தோடனே ஐஐடி ஜேஇயாக இருந்தாலும் சரி, நீட்டாக இருந்தாலும் சரி, ஒரு ஃபுல் பக்கம் அட்வர்டைஸ்மெண்ட்டு எல்லா நியூஸ் பேப்பரில் ஒரு 10 நாளைக்கு வரும், அவ்வளோ மார்க் வாங்கினாங்க, இவ்வளோ மார்க் வாங்கினாங்கன்னு. ஆனால் எவ்வளோ பேர் படித்ததில் அவ்வளோ பேர் வாங்கினாங்க அப்படின்னு தெரியுமா? தெரியாது. இதுக்கு அடுத்து ரொம்ப ரொம்ப முக்கியமான பெரிய அனலைசிஸ், யாருமே சொல்லாத அனலைசிஸ் என்னென்னா, பிள்ளைங்க ஃபஸ்ட் அட்டெம்ப்டில் பாஸ் பண்ணாங்களா, ரிப்பீட்டில் பாஸ் பண்ணாங்களா, ரீரிப்பீட்டில் பாஸ் பண்ணாங்க, ரீரிப்பீட்டில் இருக்குது. 5 அட்டெம்ப்ட் 6 அட்டெம்ப்ட் எழுதுகிற பிள்ளைங்களாக இருக்குது. அப்போ ஒரு கோச்சிங் இன்ஸ்டியூட்டில் ஃபஸ்ட்டு டைம், சப்போஸ் ஃபஸ்ட் டைம் நீங்கள் ஸ்டேட் போர்டு சிபிஎஸ்சின்னு ஒரு குழப்பம் இருக்குது, அதனால் வந்து பசங்களுக்கு ஃபஸ்ட் அட்டெம்ப்டில் உங்களுக்கு படிக்கிறது ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்னா பார்த்தீங்கன்னா ஒரு 90% மேலே வந்து செகண்ட் அட்டெம்ப்ட்லாம் பிள்ளைங்க பாஸ் பண்ணுறாங்க. ஆனால் அந்த செகண்ட் அட்டெம்ப்ட் ஒரே ரிப்பீட்டர் தான். அந்த ரிப்பீட்டருக்கு அப்புறம் எத்தனை பேர் அடுத்து ரிப்பீட் பண்ணுறாங்க அப்படின்னு பாருங்கள். இதை தாண்டி ஒரு கோச்சிங் இன்ஸ்டியூட்டில் படிக்கிறவங்க இன்டெகிரேட்டட் கோச்சிங்காக படிப்பாங்க 11th 12th. இன்ஃபேக்ட் நம்ம ஏற்கனவே பேசியிருக்கோம், 6th படிக்கணும் கான்செப்ட்டு, 9th 10th உங்களுடைய சயின்ஸ் பாடத்தை நல்லா படிக்கணும், மேத்ஸை நல்லா படிக்கணும். அந்த பேசிஸில் வந்து 11th 12th வந்து நீங்கள் ரெகுலராக வந்து சாப்டர் வைஸ் எக்ஸாம் எழுதுறது எல்லா மாடல் நம்ம சொன்னோம் பார்த்தீங்களா. அதாவது கோச்சிங் போகாமல் எப்படி படிக்கணும், எப்படி பாஸ் பண்ணணும் அப்படிங்கிறத. அப்போ அப்படி பார்க்குற இன்டெகிரேட்டட் கோச்சிங் படித்த குழந்தைங்க எவ்வளோ பேர் பாஸ் பண்ணுறாங்க? ரொம்ப மினிமம். எனக்கு தெரிய பார்த்தீங்கன்னா ஒரு அனலைஸ் பண்ணிங்க ஒரு 3-5% தான் இன்டெகிரேட்டட் கோச்சிங்கில் அந்த அதே ஸ்கூலில் ஃபஸ்ட் அட்டெம்ப்ட்லேயே பாஸ் பண்ண விட்டாங்க. இன்னும் சில பசங்க இருக்காங்க. இப்போ இந்த அட்டெம்ப்ட்லேயே ஒரு அரசு பள்ளியில் படித்து, அரசு பள்ளி ஆனால் 8th வரைக்கும் அந்த பையன் வந்து அரசு உதவி பெறும் பள்ளியில் படித்தாலும் அவருக்கு வந்து 7.5% ரெசிக்னேஷன் இல்லை. நம்மளுடைய யூடியூப்பில் அந்த பையனுடைய இன்டர்வியூ இருக்குது பாருங்கள். அவ்வளோ அருமையாக படிச்சிருக்காப்புல. ஃபஸ்ட் அட்டெம்ப்ட்டு ஸ்டேட் போர்டு புக்கையும் படிச்சிருக்கிறாப்ப, ஸ்டேட் போர்டு கொஸ்டின் ஆன்சரு, அந்த ஆனுவல் மார்க் எல்லாத்துலேயும் நல்ல மார்க் வாங்கியிருக்கான். அதை தாண்டி நீட்டிலையும் 623 மார்க்ஸ் வாங்கியிருக்காப்புல ஃபஸ்ட் அட்டெம்ப்ட். யோசிச்சு பாருங்கள். இப்போ இதை மாதிரி சாதனை, இதை மாதிரி திறமை உள்ளவங்களாம் இருக்காங்க. அப்போ இது வந்து ஒரு இமாலய சாதனை உண்மையிலே. ஏன்னா ஃபஸ்ட் அட்டெம்ப்ட்லேயே நீங்கள் வந்து ஸ்டேட் போர்டில் படிச்சுக்கிட்டு ஸ்டேட் போர்டிலே நிறைய மார்க் வாங்குறீங்க, சிபிஎஸ்சி புக்கையும் படிக்கிறீங்க, என்சிஆர்டி புக்கையும் படிக்கிறீங்க, ஒரு கோச்சிங்கும் போகிறீங்க, ரெகுலர் அட்டன் பண்ணுறீங்க. உங்களுடைய டைம் மேனேஜ்மெண்ட்டு பயங்கரமான டைம் மேனேஜ்மெண்ட். ஸோ இந்த மாதிரி ரேர் ஆஃப் சில பேர் இருப்பாங்க. அப்போ நீங்கள் எந்த கேட்டகரி? அப்போ நீங்கள் முடிவு பண்ணலாம், இல்லை நம்ம இன்டெகிரேட் கோச்சிங் பண்ணலாமா, இல்லை நம்ம ஹாஸ்டலில் போய் படிக்கணுமா, இல்லை நம்ம டே ஸ்காலர் இருக்கணுமா. எபவ் ஆல் எவ்வளோ பேர் அந்த இன்ஸ்டியூட்டில் படித்தாங்க, அதில் எவ்வளோ பேர் பாஸ் பண்ணாங்க, இது ரொம்ப முக்கியம். அடுத்தது நம்ம இண்டிவிஜுவல் கேர் சொன்னோம். அதுக்கப்புறம் அங்கே மாடல் டெஸ்ட் எப்படி கண்டக்ட் பண்ணுறாங்க, ஒவ்வொரு சாப்டர் முடிஞ்சோடனே டெஸ்ட் கண்டக்ட் பண்ணுறாங்களா. மொத்தமாக ஒரு 10 மாதம் நடக்கக்கூடிய கோச்சிங்கில் டெய்லி பேசிஸில் அல்ல அட்லீஸ்ட் ஒரு ஃபஸ்ட்டு ஒரு 6 months வந்து எப்படி இருக்கும்னா ஒரு வீக்லி டெஸ்ட் இருக்கும். அதில் வீக்லி டெஸ்ட்லேயும் வந்து ஒரு வீக்லி ட்வைஸாக கூட டெஸ்ட் வைக்கணும், வச்சு அவங்க எடுத்தாங்கன்னா தான் நல்லாயிருக்கும். ஸோ நம்ம ஏற்கனவே பேசியிருக்கோம், என்னென்ன சாப்டர் நீங்கள் படிக்கணும் அதை பேசிஸில் வந்து நீங்கள் டெய்லி பேசிஸில் ஒரு 2 நாளைக்கு ஒரு டைம் நீங்கள் டெஸ்ட் எழுதி பழகுங்க அப்படின்னு சொல்லியிருக்கோம். நம்ம செல்ஃப் ஸ்டடி படிக்கிறவங்க. அப்போ கோச்சிங் இன்ஸ்டியூட்டில் படிக்கிறவங்க எவ்வளோ டெஸ்ட் எழுதுறாங்க, அப்போ சாப்டர் வைஸ் எவ்வளோ டெஸ்ட் நடத்துகிறாங்க, சப்ஜெக்ட் வைஸ் எவ்வளோ இது டெஸ்ட் நடத்துகிறாங்க, அப்புறம் வந்து கிராண்ட் டெஸ்ட் எவ்வளோ நடத்துகிறாங்க. அப்போ நமக்கு தெரியும் சாப்டரில் எங்கே என்ன பிரச்சனை நமக்கு இருக்குன்னு கண்டுபிடிக்க முடியும், அனலைசிஸ் பண்ண முடியும். அந்த அனலைசிஸ் தாண்டி மொத்தமாக கிராண்ட் டெஸ்ட் வைக்கல, ஃபைனலாக வைப்பாங்க. லாஸ்ட் 1 month or 2 month கிராண்ட் டெஸ்ட் எல்லா சிலபஸையும் வச்சு டோட்டலாக அந்த 3 hours நம்ம கிளாஸ் நம்ம எக்ஸாம் எழுதல நமக்கு என்ன டேலண்ட் இருக்குது, நமக்கு எவ்வளோ மார்க் வருது, எப்படி இம்ப்ரூவ் ஆகுது அப்படிங்கிற அனலைசிஸ். ஓகே, அடுத்தது எப்படி நோட்ஸ் கொடுக்குறாங்க. இப்போ எல்லா கோச்சிங் இன்ஸ்டியூட்டும் சில புக்கு வாங்க சொல்லுவாங்க. சில கோச்சிங் இன்ஸ்டியூட் நீங்கள் புக்கே வாங்காதீங்க, என்னுடைய நோட்ஸை மட்டும் படிக்கப்பாங்க. பட் நம்ம ஒரு பையனோ ஒரு பொண்ணோ சேரைகளே ஃபஸ்ட்டு அந்த நோட்ஸுக்கு ஒரு அமௌண்ட் வாங்கிடுவாங்க. குறைஞ்சது ஒரு இன்ஸ்டியூட் பார்த்தீங்கன்னா அந்த நோட்ஸுக்குன்னு 10,000 20,000 வாங்குவாங்க. இட்ஸ் தேர். ஆனால் அந்த கோச்சிங் இன்ஸ்டியூட் மெட்டீரியலு மார்க்கெட்டில் இருக்க ஒரு புத்தகத்தோட சூப்பராக இருக்கா, எக்ஸ்ப்ளனேஷன் அருமையாக இருக்கா, ரொம்ப ரொம்ப முக்கியம் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரியில். அதுக்கு அடுத்து குவாலிட்டி ஆஃப் கொஸ்டின்ஸ். இப்போ கோச்சிங் இன்ஸ்டியூட்டுக்கு நிறைய மாடலில் வந்து புக்ஸ் இருக்குது, மாடல் பேப்பர் இருக்கும், மாடல் கொஸ்டின் பேப்பர் இருக்கும். ஆனால் அந்த மாடல் கொஸ்டின் பேப்பர் எந்த அளவுக்கு ஸ்டாண்டர்டாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய நீட்டு தேர்வு அளவுக்கான ஸ்டாண்டர்டில் இருக்கிறது ரொம்ப ரொம்ப கம்மி. அப்போ நீட் தேர்வுடைய அளவுக்கு அந்த ஸ்டாண்டர்டுக்கு கொஸ்டின் பேப்பர் கண்டிப்பாக இருக்குதா. அப்போ கிளாஸில் தேர்வு நடத்துறது ஒன்று, அவங்க கொடுக்குற மெட்டீரியல் ஒன்று, அவங்க நடத்துகிற தேர்வோட குவாலிட்டி ஒன்று. அப்புறம் இது எல்லாம் தாண்டி நம்பர் ஆஃப் டெஸ்ட் எவ்வளோ கண்டக்ட் பண்ணுறாங்க. இது எல்லாம் தாண்டி நம்ம கோச்சிங் ஏன் சேரணும் அப்படிங்கிற நம்ம சொன்னோம்ல, ரெண்டு கேரக்டர் இருக்குது. ஒன்று ஒரு கூட போட்டியாளர்கள் இருந்தால் நான் வேகமாக ஓடுவேன்,
அப்படிங்கிற ஒரு போட்டி மனப்பான்மை எனக்கு வரும். அதனால் நான் கோச்சிங் சேரணும்னு சொல்கிறேன். நிறைய குழந்தைகள் இருக்காங்க. அந்த குழந்தைகளுக்கு கோச்சிங் சேருறது அவசியம். ஏன்னா அவங்கள வந்து டைம் மேனேஜ்மெண்ட் பண்ண முடியாது. அப்போ போட்டி. இதை தாண்டி ஒரு சப்ஜெக்டில் மார்க் வாங்குறீங்க, சப்ஜெக்ட் வைஸ் மார்க் வாங்குறீங்க, சாப்டர் வைஸ் மார்க் வாங்குறீங்க. எங்கே மார்க்கு குறையுது, எங்கே மார்க் அதிகமாகுது அப்படிங்கிறத பற்றி அனலைசிஸ் பண்ணி அந்த கோச்சிங் இன்ஸ்டியூட்டு உங்களுக்கு சொல்லுவாங்களா? இது யாருக்கு தெரியும்? இது ஆல்ரெடி படித்தவங்களுக்கு தெரியும். அப்போ ஆல்ரெடி படித்தவங்க, உங்களுக்கு தெரிஞ்சவங்க, உங்கள் சீனியர்ஸு, உங்கள் ரிலேட்டிவ் யாராவது ஒருத்தவங்க ஒரு கோச்சிங் இன்ஸ்டியூட்டில் படிச்சிருந்தாங்கன்னா அவங்கள்ட்ட கண்டிப்பாக A to Z அந்த கோச்சிங் இன்ஸ்டியூட்டை பற்றி மொத்த வரலாறும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஏன்னா அப்படி தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா மட்டும்தான் அந்த கோச்சிங் இன்ஸ்டியூட்டில் நீங்கள் சேரலாமா, சேர முடியாது அப்படின்னு பார்க்கணும். அதாவது வேல்யூ ஃபார் மணின்னு சொல்லுவாங்க. நம்ம கொடுக்கக்கூடிய காசுக்கு அந்த கோச்சிங் இன்ஸ்டியூட் ஒர்த்தா அப்படிங்கிறது பார்க்கணும். அடுத்தது நம்ம ஒரு வருஷம் உட்காந்து ஸ்பெண்ட் பண்ண போகிறோம். அந்த ஒரு வருஷம் உட்காந்து ஸ்பெண்ட் பண்ணுற போகிற டைமு ஒர்த்தா, அதுக்கு தகுந்தபடி நம்மளால் வெற்றியாளராக வர முடியுமா அப்படிங்கிறத கூட்டி கழித்து இந்த அனலைசிஸ் நீங்கள் சொன்ன இந்த பாயிண்ட் எல்லாம் நீங்கள் பாருங்கள். யூ வில் பி ஏபிள் டு ரியலி ஜட்ஜ் இட். இப்போ மறுபடியும் நம்ம ரீகால் பண்ணுறோம். ஒன்று, கோச்சிங் இன்ஸ்டியூட் எவ்வளோ நியர்பை, கோச்சிங் இன்ஸ்டியூட்டை குவாலிட்டி, கோச்சிங் இன்ஸ்டியூட்டை சக்ஸஸ் ரேட் ரொம்ப ரொம்ப முக்கியம். சக்ஸஸ் ரேட்டு, கோச்சிங் இன்ஸ்டியூட்டில் எவ்வளோ ஸ்டூடெண்ட் படிக்கிறாங்க, என்ன கிளாஸில் எவ்வளோ பேர் இருக்காங்க, எத்தனை மார்க் டெஸ்ட் கண்டக்ட் பண்ணுறாங்க, எத்தனை கிராண்ட் டெஸ்ட் கண்டக்ட் பண்ணுவாங்க, என்ன விதமான குவாலிட்டியான கண்டென்ட் நோட்ஸ் உங்களுக்கு கொடுக்குறாங்க, அப்புறம் உங்களுடைய டவுட்டை கிளியர் பண்ணுறதுக்கு எந்த விதமான ஃபேக்கல்ட்டி இருக்கிறாங்க, எபவ் ஆல் உங்களால் பைசா கொடுக்க முடியுமா, இந்த ஃபேக்டர் எல்லாம் கூட்டி கழித்து பாருங்கள். இது எல்லாமே ஒத்து வருது, நம்ம சேரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த மாதிரி ஒரு கோச்சிங் இன்ஸ்டியூட்டில் சேருங்க. வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, பெல் ஐக்கன் ப்ரெஸ் பண்ண மறந்து போயிடாதீங்க. அப்போ தான் நாங்கள் போஸ்ட் பண்ணுற வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும்.